இப்போ கல்யாணத்துக்கு உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அப்படின்னா, முதல்ல வந்து அல்லது நீங்க காதலிக்கிறீங்க, உடனே கல்யாணமும் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, உடனே ஒரு பொண்ண தேர்ந்தெடுத்த பிறகு, அல்ல ஒரு பையன தேர்ந்தெடுத்த பிறகு உங்க வேலைகள கவனம் செலுத்தாதீங்க. தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நேரம் செலவழிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அல்லது காதல் ஓகே சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க ஆஃபீஸ் ஒர்க்ல தீவிரமா இருப்பீங்க. அல்லது உங்க உங்க வேலைகள்ல கவனம் அப்புறம் சாயந்திரமா பேசணும்னா பேசவே ஆர்வம் இருக்காது. அந்த ஆர்வங்கிறது சுத்தமா இருக்காது. அப்படியே டென்ஷன்லயே இருப்பீங்க. இது ஒரு கடமை. என்னடா இது ஒரு அதான் ஓகே சொல்லியாச்சுல்ல. அதான் பொண்ணு ஓகே பண்ணியாச்சுல்ல. மாப்பிள ஓகே. நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சுல்ல. இனிமே கல்யாணம் தானே. கல்யாணம் அப்புறம் எதுக்கு பேசணும்? அப்படிங்கிற அந்த போக்கு இருக்குல்ல. அது நல்லது கிடையாது. குறைந்தபட்சம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆர்வம் இருக்குல்ல. பேசுவதற்கான ஆர்வத்த நீங்க சாயந்திரம் வந்து பேசிக்கலாம்னு நெனச்சா, அந்த ஆர்வம் சுத்தமா போயிரும். மனைவிகிட்ட அல்லது காதலிகிட்ட சாயந்திரமா வந்து பேசிக்கலாம். எனக்கு நெறைய வேலை இருக்கு ஆஃபீஸ்ல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நீங்க வந்து சாயந்திரமா வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு அந்த ஆர்வமே சாயந்திரமா இருக்காது. அதனால டிவி பார்க்க தான் தோணும். மொபைல் ஃபோன் பார்க்க தான் தோணும். எதுக்குடா இது? ஆனா காலையில ஆர்வம் இருக்கும். ஒரு மனைவிட்ட, கணவன்ட்ட பேசுற ஆர்வம், ஒரு காதலிகிட்ட, காதலன்கிட்ட பேசுற ஆர்வம் காலையில இருக்கும். அதனால உடனே காலையிலயும் பண்ணாம ஒரு 10 மணிக்காவது உங்க ஆஃபீஸ் ஒர்க்ல நீங்க உங்க வேலையில, உங்க உங்க தொழில்ல நீங்க கவனம் செலுத்திட்டு, ஒரு அது இன்னும் கல்யாணம் உங்களுக்கு சீக்கிரமா நடக்க போகுது அப்டின்னா, முழுக்க முழுக்க இந்த காதலுக்கு தான் உங்களுக்கு அனுமதி. ஒரு ஆள நீங்க ஓகே பண்றீங்க, தேர்ந்தெடுக்கிறீங்க, தேடுறீங்க. தேடும்போது முழு மூச்சா இருங்க. அது மாரி கிடைச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஆள் உங்களுக்கு கிடைச்சிருச்சா, இவங்க ஓகே அப்படிங்கும்போது, அப்ப இன்னும் ஒரு 10 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது, 20 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த காதலுக்காக நேரத்த செலவழிங்க. உங்க தொழில்லாம் அப்புறம் தான். ஏன்னா, அந்த காதலுக்காக தானே எல்லாமே தொழில் எல்லாமே பண்றீங்க. அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு பொண்ண தேர்ந்தெடுக்கிறீங்க, அல்லது பையன தேர்ந்தெடுக்கிறீங்க. இன்னும் ஒரு 10, 20 நாள்ல ஓகே எங்க வீட்லலாம் ஓகே சொல்ட்டாங்க. இன்னும் 10, 20 நாள்ல நாங்க கல்யாணம் வச்சுக்க போறோம் அப்படின்னா, அதுல 1 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுதுன்னா, அந்த 1 மாசமும் நீங்க காதலுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கணும். தீவிரமா காதலிங்க. அப்பதான் வந்து அந்த கல்யாணங்கிறது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கல்யாணங்கிறது ஒரு சம்பிரதாயம் மாரி மாறக்கூடாது. இல்ல காதலிச்சாச்சு, ஒரு பொண்ண ஓகே பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனிமே நம்ம ஆஃபீஸ் வேலைய பார்க்கலாம், நம்ம வேலைய பார்க்கலாம். சாயந்திரமா வந்து பேசலாம்னா, சாயந்திரம் பேச மாட்டீங்க. கடமைக்காக பேசுவீங்க. இப்படியே போம்போது கடமைக்காக தான் அந்த கல்யாணம் நடக்கும். ஒரு கல்யாணம் நடக்கும்போது கூட எளிமையா தான் நடக்கணும். 10, 20 பேருக்கு மேல வரக்கூடாது. ஆனா, அந்த கல்யாணம் உனக்கு நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மாசம் முழுக்க முழுக்க காதலில் தான் நீ ரொம்ப தீவிரம் காட்டணும். அந்த பெண்ணோடு, அந்த ஆணோடு பேசுவதில் தான் உனக்கு ரொம்ப தீவிரம் காட்டணும். அப்பதான் வந்து அ அந்த கல்யாணம் உனக்கு சந்தோஷமா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட 1 மாசமோ, 2 மாசமோ முழுக்க முழுக்க அந்த உறவுல தான் ஆர்வம் காட்டணும். கல்யாணம் நடந்துருச்சு. நிச்சயிச்சாச்சு. என் வேலைய நான் பார்க்க போறேன். சாயந்திரமா பேசுறேன். ஏம்மா தொந்தரவு பண்ற? நான் தான் பிஸியா இருக்கேன்ல. ஒர்க்குன்னு பிஸியா இருக்கேன்ல. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரு அதுக்கப்புறம் ஒர்க் பிஸியா அந்த மாரிலாம் இல்லாம, இன்னும் சொல்லப்போனா, 1 மாசத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போதா? உன் வேலைக்கு லீவுப்பா. லீவு குடுத்துரு. ஒரு கவர்மெண்ட்டே குடுக்கணும். நீ தனியார்ல வேலை பார்த்தாலும் சரி, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை குடுக்கணும். இன்னும் எனக்கு 1 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது. ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே, அ கல்யாணம். முடிஞ்ச 1 மாசத்துல கல்யாணம். 1 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் 1 மாசம் விடுமுறை. இந்த மாரி 2 மாத விடுமுறை வந்து அரசாங்கமே குடுக்கணும். ஏன் நீ தொழில்லலாம் கவனம் செலுத்தாத. இந்த கல்யாண வாழ்க்கைக்காக தானே ஒரு பொண்ணு திருமண வாழ்க்கைக்கு தானே எல்லாமே பண்றாங்க. எல்லாமே தொழில் எல்லாமே அதுக்காக தானே. நீ உன் வாழ்க்கையில முக்கியமான தருணம் அப்படிங்கும்போது, அதற்கு நீ என்ன பண்ணணும்? அந்த மாரி எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறது. இன்றுடன் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 30ஆம் நாள்ல கல்யாணம். 30 நாள் கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம். இந்த மாரி 2 மாசம் அவங்களுக்கு விடுமுறை குடுத்துரணும். சம்பளத்துடன் கூடிய விடுமுறை. போய் காதலில் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி முழுக்க முழுக்க அதில தீவிரம் காட்டணும். அதில என்ன தீவிரமா காட்டும்போது தான் அதில உள்ள விஷயம் எல்லாமே தெரிய வரும். அந்த காதல் என்பது இப்படித்தான் இருக்கணும். இப்படி ஒரு சட்டமே போடணும். இந்த அளவுக்கு மக்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணும். மக்களுடைய உணர்ச்சிகள புரிஞ்சுகிட்டு, அதற்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பது தானே இந்த அரசாங்கத்தோட வேலையா இருக்கும். நாம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தானப்பா வேலை செய்றோம். இந்த அரசாங்கம், கட்டமைப்பு, இப்படி ஒரு ஏற்பாடு, மனிதர்கள் இதெல்லாம் ஏன் பண்றாங்க? நாம மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அப்ப மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மக்களுடைய தேவைகள் என்ன? இது ஒரு தேவை. இப்படி ஒரு தேவை இருக்கு. அதனால பண்ணணும். இங்க என்னடான்னா கல்யாணம் முடிஞ்ச 2வது நாளே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அ ஆஃபீஸ்க்கு வந்து வேலைய பார்க்குறாங்க. வேலை தான் முக்கியம் அப்படிங்கும்போது, வேலைன்னு அப்புறம் சாயந்தரம் போனா டயர்ட் ஆயிடுவீங்க. ஆர்வமே இருக்காது. அதனால வந்து இந்த பருவம் இருக்குல்ல, திருமணத்திற்கு முந்தைய இந்த பருவம், திருமணத்திற்கு பிறகு வருகிற அந்த 1 மாதம், 2 மாதம், 3 மாத காலங்கள் ரொம்ப முக்கியமானது. நீங்க ஆஃபீஸ்க்கே வந்துட்டா கூட 1 மாசம் லீவ் முடிஞ்சு ஆஃபீஸ்க்கே வந்துட்டா கூட, அந்த காதலில் கவனமாக இருங்கள். காதலிப்பதில் அந்த 3 மாத காலம் மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் இருக்கா, அத நீங்க அனுபவிங்க. அனுபவிச்சுட்டு அதன் பிறகு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. அதன் பிறகு போயிடுங்க. போதும் அந்த மாரி ஒரு வாழ்க்கைங்கிறது இப்படித்தான் இருக்கணும்.